சித்தி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். அவங்கள பார்க்கவே பாவமாக இருக்கு. ரொம்ப வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரத்தம் நிறைய வெளியேறி இருக்குல்ல, அதனால தான். டாக்டர், சித்தி இப்ப எப்படி இருக்காங்க? நேத்து ராத்திரில இருந்து அவங்க எதுவுமே எங்க கிட்ட பேசவே இல்லையே டாக்டர். கண்ணை திறக்கிறாங்க, ஆனா உடனே கண்ணை மூடிடுறாங்க. டாக்டர், எங்களுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு டாக்டர். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், அவங்க குணமாயிடுவாங்க. டாக்டர், இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங் மெடிகேஷன் கொடுத்துருக்கீங்களே, அப்பயுமா சரியாகல. ஆக்சுவலி என் அண்ணி ஒரு லாயர். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸோட ஹியரிங் இருக்கு டாக்டர். அவங்க மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் டாக்டர். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கண்டிஷனை பார்க்குறீங்களா? என்ன சார், இப்போதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, இப்போதான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், பிபி வேற ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிறதுலாம் அவ்வளோ சுலபமாக நடந்துடாது. எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலைமையிலேருந்து வந்திருக்காங்க. அதை பற்றி கவலைப்படாமல் கோர்ட்டுக்கு போகணுன்றீங்க. அவங்க கேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஹெல்த்தையும் பார்க்கணும்ல. ஏன் இப்படி எல்லாம் சுயநலமாக யோசிக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? சாரி டாக்டர். சித்தி எங்கேயும் போக மாட்டா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி தான் நாங்கள் செய்வோம். சித்திக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஓகே. என்னப்பா அது? சித்தி கேஸ் அட்டன் பண்ணலனா அப்புறம் எப்படி? கௌரவ், போதும். என்ன பேசுற நீ? என் கேஸை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீங்க பாரு, என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய நேரம் இது இல்ல, புரியுதா? சித்தி கோர்ட்டுக்கு வரலன்னா என்ன ஆகும்? நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அவ்வளவுதானே? இப்ப எனக்கு எல்லாத்தையும் விட சித்தி தான் முக்கியம். டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டால, என்னோட விடுதலையை விட சித்தியோட உயிர் தான் முக்கியம். நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை.